ஒருவரின் கோபத்தை தாங்குவது எளிது, ஒருவரின் விமர்சனத்தை மறந்து விடுவதும் எளிது. ஆனால் நாம் முழு நம்பிக்கை வைத்த ஒருவரின் துரோகத்தை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அந்த வழி மனதில் ஒரு கேள்வியை உருவாக்கும். என்னை ஏமாற்றியவர்கள் எதையும் இழக்காமல் முன்னேறிவிடுகிறார்களா? பல நேரங்களில் பதில் தெரியாததால் நாம் வருத்தப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கையின் சில உண்மைகள் உடனே தெரியாது. சில இழப்புகள் காலம் கடந்த பிறகுதான் புரியும். அதிலும் குறிப்பாக ஒரு நல்ல இதயத்தை இழந்தவர்கள் என்ன இழந்தார்கள் என்பதை மிகவும் தாமதமாகத்தான் உணர்வார்கள். துரோகம் செய்பவர்கள் பெரும்பாலும் ஒரு தவறான நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். தங்கள் முடிவு சரி என்று நினைக்கிறார்கள். தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்கிறார்கள். தாங்கள் விட்டு சென்ற மனிதர் சாதாரணமானவர் என்று நம்புகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சில மனிதர்களின் மதிப்பு அவர்கள் அருகில் இருக்கும்போது தெரியாது. அவர்கள் விலகிய பிறகுதான் தெரியும். ஒரு வீட்டில் தினமும் எரியும் விளக்கின் அருமை அது அணைந்த பிறகுதான் தெரியும். அதே போல சில மனிதர்களின் அருமையும் அவர்கள் இல்லாத போதுதான் புரியும். நீங்கள் ஒருவருக்காக நேரம் ஒதுக்கி இருக்கலாம். அவர்களின் கவலைகளை கேட்டிருக்கலாம். அவர்கள் சிரிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் அந்த நேரத்தில் பெரிய விஷயமாக தெரியாது. ஏனெனில் மனிதர்களுக்கு கிடைத்திருப்பதன் மதிப்பு எளிதில் புரிவதில்லை. அவர்கள் எப்போதும் அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதிகமான கவனம், அதிகமான பாராட்டு, அதிகமான வாய்ப்பு, அதிகமான லாபம். இந்த தேடலில் அவர்கள் ஏற்கனவே கையில் இருந்த பொக்கிஷத்தை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். அதுதான் பல துரோகங்களின் ஆரம்பம். தவறு செய்தவர்கள் ஆரம்பத்தில் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் இழப்பை இன்னும் உணரவில்லை. அவர்களின் கவனம் புதிய விஷயங்களில் இருக்கும், புதிய மனிதர்களில் இருக்கும், புதிய அனுபவங்களில் இருக்கும். ஆனால் வாழ்க்கை நீண்ட பயணம். அதில் ஆரம்பத்தில் சரியாக தோன்றிய விஷயங்கள் பின்னர் தவறாக தெரியும். தவறான தோன்றிய விஷயங்கள் பின்னர் ஆசீர்வாதமாக மாறும். அதனால்தான் உண்மைகள் உடனே வெளிப்படுவதில்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் சுற்றி நிறைய பேர் இருப்பதை கவனிப்பார்கள். ஆனால் அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களின் வெற்றியை பாராட்ட பலர் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அமைதியாக அழும் நேரத்தில் அருகில் இருக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போது ஒரு ஒப்பீடு மனதில் தொடங்கும். ஒரு காலத்தில் எனக்காக உண்மையாக இருந்த ஒருவர் இருந்தாரே என்ற எண்ணம் மெதுவாக தோன்ற ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் சிறியது, ஆனால் அது நாளுக்கு நாள் பெரிதாகும். ஏனெனில் உண்மையான மனிதர்களை மாற்ற முடியாது. புதிய மனிதர்களை சந்திக்கலாம், புதிய உறவுகளை உருவாக்கலாம். ஆனால் உண்மை தன்மையை உருவாக்க முடியாது. அது இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் கொடுத்த மதிப்பு அவர்கள் பின்னர் தேட ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கொடுத்த கவனம் அவர்கள் பின்னர் எதிர்பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கொடுத்த மரியாதை அவர்கள் பின்னர் பெற முடியாமல் போகலாம். அப்போதுதான் அவர்கள் மெதுவாக புரிந்து கொள்வார்கள். தாங்கள் இழந்தது ஒரு மனிதரை மட்டுமல்ல, ஒரு அரிய அனுபவத்தை, ஒரு பாதுகாப்பான உணர்வை, ஒரு உண்மையான ஆதரவை. சில இழப்புகள் சத்தமாக வராது. அவை அமைதியாக வாழ்க்கைக்குள் நுழையும். ஆனால் அந்த அமைதியான இழப்புகள்தான் மிகவும் ஆழமானவை. வாழ்க்கையின் ஒரு தனித்தன்மை என்னவென்றால் அது யாரையும் உடனே மதிப்பிடாது. அது காத்திருக்கும், மனிதர்களை வளரவிடும், அனுபவங்களை சேகரிக்க விடும். பிறகு ஒரு நாள் அவர்களை அவர்களுடைய முடிவுகளுக்கு முன்னால் நிறுத்தும். அந்த தருணம் வந்த பிறகு பல விஷயங்கள் தெளிவாக தெரியும். ஒரு காலத்தில் சாதாரணமாக தோன்றிய மனிதர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று புரியும். ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட உறவுகள் எவ்வளவு மதிப்பானவை என்று தெரியும். ஒரு காலத்தில் கவனிக்கப்படாத அன்பு எவ்வளவு அரிதானது என்று உணரப்படும். பல நேரங்களில் வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு கண்ணாடி காட்டும். அவர்கள் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களை
ஒரு காலத்தில் யாரோ அவர்களுக்காக செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை கவனிக்காமல் போயிருப்பார்கள். அந்த உண்மை தாமதமாக வந்தாலும் மிகவும் வலிமையாக வரும். ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒரு நாள் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் உண்மையாக நேசிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்போதுதான் அவர்கள் இழந்த மனிதரின் அருமை முழுமையாக தெரியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடம் தனிமை அல்ல, நம்மை உண்மையாக புரிந்து கொண்ட ஒருவரை இழப்பதுதான். ஏனெனில் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. பலர் வாழ்க்கையில் பின்னர் வெற்றி பெறுவார்கள். அவர்களிடம் பணம் இருக்கும், புகழ் இருக்கும், வசதிகள் இருக்கும். ஆனால் மனநிறைவு குறைந்து இருக்கும். ஏனெனில் சில விஷயங்கள் பணத்தால் வாங்க முடியாது. அதில் முக்கியமானது உண்மையான உறவுகள். ஒருவர் தங்களுக்காக மனதார நின்றார் என்ற உணர்வு. ஒருவர் தங்களை நம்பினார் என்ற உணர்வு. ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு காட்டினார் என்ற நிறைவு. இவையெல்லாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க மதிப்புடையதாக மாறும். அப்போது அவர்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்பார்கள். அங்கே நீங்கள் இருப்பீர்கள், ஒரு நினைவாக, ஒரு தவறவிட்ட வாய்ப்பாக, ஒரு மீண்டும் கிடைக்காத மனிதராக. அதுதான் வாழ்க்கையின் ஆழமான உண்மை. சில நேரங்களில் மக்கள் நம்மை இழந்த பிறகுதான் நம்மை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த தேடல் நம்மை திரும்ப பெறுவதற்காக அல்ல, அவர்கள் இழந்ததை புரிந்து கொள்வதற்காக. அந்த புரிதல் வந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையை தொடரலாம். ஆனால் அந்த வெற்றிடம் எப்போதும் அவர்களுடன் இருக்கும். ஏனெனில் சில கதவுகள் ஒரு முறை மூடப்பட்டால் மீண்டும் திறக்கப்படுவதில்லை. சில மனிதர்கள் ஒரு முறை விலகினால் மீண்டும் அதே இடத்தில் நிற்பதில்லை. அதுதான் வாழ்க்கையின் இயல்பு. எனவே நண்பர்களே, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையை நிறுத்த வேண்டாம். அவர்கள் என்ன பெற்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்கள் என்ன இழந்தார்கள் என்பதை காலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இழந்தது உங்களை மதிக்காத ஒருவரை, ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையாக இருந்த ஒருவரை. இந்த 2 இழப்புகளும் ஒன்றல்ல. அதனால் உங்கள் கவனத்தை அவர்களின் வாழ்க்கையில் அல்ல, உங்கள் வளர்ச்சியில் வையுங்கள். ஏனெனில் சிலர் நம்மை விட்டு சென்ற பிறகுதான் நம்முடைய மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக கட்டியெழுப்பிக் கொண்டிருப்பதே போதும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.